இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் பாதியில மடிந்து போகிற ஒரு ரீசன் இது. கர்த்தர் ஏற்படுத்தின நியாயங்கள், கர்த்தர் ஏற்படுத்தின கட்டளைகள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், என் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். இதை பார்த்துட்டு ஆண்டவர் தாங்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இவங்கள கானானுக்குள்ள கொண்டு போக மாட்டேன். ஆமென். எனவே தான் ஓய்வு நாளை கனப்படுத்துங்கள். நான் வாசிக்க கேட்டது போல ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளா எண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வருது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் முந்தின நாளை என் இருதயம் துடிக்கணும், என் உள்ளம் துடிக்கணும். ஆமென். இந்த ஸ்திரீ அப்படிப்பட்டவளா இருந்தால், அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இனி இவள் குனிந்திருந்து மகிமைப்படுத்துவதெல்லாம் அவர் விரும்பினது. இவ்வளவு கஷ்டத்தின் நடுவிலும், இவ்வளவு பாடுகளின் நடுவிலும் அவ என்ன உயர்த்தணுங்கிறதற்காகவே ஒவ்வொரு ஓய்வு நாளும் இந்த சமூகத்தில் வந்து உட்காருகிறாள். ஆனால் இவளுக்காக இந்த ஓய்வு நாளை நான் விசேஷமாக்குவேன். ஆமென். இயேசுவின்